வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா விதி ஓலை சிறுகதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். பரமேஸ்வரின் கார் கும்பகோணத்தை தாண்டி வைத்தீஸ்வரன் கோவிலை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது. காலையில் தொடங்கிய மழை மாலை ஆகியும் கூட கும்பகோணத்தை விட்டு பிரிய மனம் இல்லையாதலால் சொட்டு சொட்டாய் கும்பகோணத்தின் தரையையும் கூடவே பரமேஸ்வரின் ஃபோர்ட் ஐகான் காரையும் நனைத்து கொண்டிருந்தது. கார் வைத்தீஸ்வரன் கோயில் என்று கருப்பு நிற எழுத்துக்களால் எழுதப்பட்ட ஒரு மஞ்சள் நிற போர்டை தாண்டி விரைந்தது. நதியில் இருந்த கிளைகள் பிரிவதைப் போல ஊரின் மண் தெருக்கள் அந்த அகண்ட தார் சாலையில் இருந்து பிரிந்து ஓடின. தெருக்களையும் மக்களையும் பார்த்ததும் பரமேஸ்வர் காரின் வேகத்தை குறைத்தான். குறுக்கு தெரு என்ற போர்டை அடைந்ததும் அந்த தெரு முனையில் இருந்த ஒரு டீக்கடை அருகில் காரை நிறுத்தினான். காரில் உட்கார்ந்து கொண்டே டீக்கடையில் நின்ற கதை பேசிக் கொண்டிருந்த ஒருவனை காருக்கருகில் அழைத்தான். அவன் ஃபோர்டு காரையும் அதில் அமர்ந்திருந்த பரமேஸ்வரையும் காணாததை கண்டதைப் போல பார்த்து காருக்கருகில் வந்தான். இங்க சோமசுந்தரம் வீடு எது? எந்த சோமசுந்தரம்? இந்த பழைய ஓலையெல்லாம் பார்த்து ஜோசியம் சொல்வாரே அவருதான். ஓ, ஓலைச்சுவடி ஜோசியர் சோமசுந்தரமா? சாதாரணமா சோமசுந்தரம் வீடுன்னு கேக்குறீங்க? ஏன், அவர் இங்க அவ்வளவு பிரபலமா? ஆமாங்க, இந்த வைத்தீஸ்வரன் கோயில்லையே பிரசித்தம். நாம விதிய அப்படியே சொல்ற ஓலைச்சுவடி இங்கதான். எவ்வளவோ வருஷத்துக்கு அப்புறம் பிறக்க போற குழந்தையோட விதி கூட இந்த ஊர்ல இருக்கிற ஓலைச்சுவடியில அப்படியே எழுதியிருக்கு. பேரையும் பிறந்த தேதியையும் சொன்னா போதும், உங்க முழு வாழ்க்கையையே இங்க இருக்கிற ஓலைச்சுவடியில படிக்க முடியும். ஆனா வைத்தீஸ்வரன் கோவிலோட புகழ் பரவி நிறைய பேர் வெளியூர்ல இருந்து இங்க ஜோசியம் கேட்க வர வர பணத்துக்கு ஆசைப்பட்டு நிறைய பேரு போலி ஓலைங்களோட பொய் ஜோசியம் சொல்றதும் அதிகமாயிடுச்சு. அதனாலதான் உலகத்துக்கே ஜோசியம் சொன்ன இந்த ஊரோட புகழும் மங்கி போயிடுச்சு. ஆனா இன்னைக்கும் நிஜ விதி ஓலைங்களை தங்கிட்ட வச்சுக்கிட்டு உள்ளத உள்ளபடியே ஜோசியம் சொல்றவரு எங்க சோமசுந்தர ஜோசியர். அவரை பத்தி சாதாரணமா கேட்டுப்புட்டீங்களே. சரி, மன்னிச்சுக்கங்க. உங்க ஓலைச்சுவடி ஜோசியர் சோமசுந்தரம் வீடு எங்க இருக்கு? ஊர்க்காரன் பரமேஸ்வரின் குரலில் இருந்த கிண்டலை கவனிக்க தவறவில்லை. ஆனாலும் பரமேஸ்வருக்கு வழி சொன்னான். இங்கிருந்து 4வது வீடுங்க. பரமேஸ்வர் அவனுக்கு ஒரு தேங்க்ஸை உதிர்த்துவிட்டு காரை அந்த 4வது வீட்டின் வாசலை நோக்கி செலுத்தினான். காரை வீட்டின் முன் நிறுத்திவிட்டு வீட்டின் வாசலை ஒரு முறை நோட்டமிட்டான். வீட்டின் வாசலில் அகன்ற திண்ணையும் தூண்களும் தஞ்சைக்கே உரிய கட்டிடக்கலையை நினைவுபடுத்தின. செருப்பை வாசலில் கழற்றிவிட்டு வாசல் கதவை தட்டினான். தேக்கிலால் ஆன கதவுகளில் அழகழகான உருவங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. கொஞ்ச நேரம் கழித்து கதவு திறக்கப்பட்டது. யாரு? குரல் எழுப்பிக் கொண்டே 50 வயது மதிக்க தகுந்த ஒருவர் கதவை திறந்தார். நெற்றியில் சந்தன பொட்டு, கழுத்தில் 2 ருத்ராட்ச மாலை, தீர்க்கமான பார்வை என்று பார்த்தாலே கை எடுத்து கும்பிட தோன்றும் உருவம். அவர்தான் சோமசுந்தர ஜோசியராய் இருக்க வேண்டும். சென்னையில இருந்து வந்திருக்கேன். என்னை பத்தின ஓலை படிக்கணும். ஆ, வாங்க வாங்க, உள்ள வாங்க. ஜோசியர் முன்னால் வழிகாட்டிக் கொண்டே போனார். முகப்பை தாண்டி நீண்ட பாதையில் போய் ஒரு அகலமான அறையில் கீழே கிடத்தப்பட்ட பாயில் ஜோசியர் அமர்ந்தார். உட்காருங்க, இங்கெல்லாம் பாய் தான். பரமேஸ்வர் பாயில் சம்மணம் போட்டு ஜோசியர் முன் அமர்ந்தான். உங்கள மாதிரி இளவட்ட ஆளுங்க எங்க பிராதன ஜோசியத்திலையும் ஓலை சுவடிங்கள்லையும் நம்பிக்கை வச்சு இவ்வளவு தூரம் வந்தது ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த ஓலையிலெல்லாம் முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லாரும் சொல்றாங்களே, இதுல என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். ஓஹோ, அப்போ எங்க ஓலை ஜோசியத்தை சோதிச்சு பார்க்க வந்திருக்கீங்க. பரவாயில்ல, நோக்கம் என்னவா இருந்தாலும் இந்த மாதிரி பழமையான விஷயங்கள் ஆர்வம் வச்சிருக்கீங்களே, அதுவே நல்ல விஷயம்தான். உங்களுக்கு இப்ப வேணா இந்த ஓலை ஜோசியத்து மேல நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனா இங்கிருந்து போகும்போது இந்த ஓலைங்க மேல முழு நம்பிக்கையோட தான் போக போறீங்க. பரமேஸ்வர் ஜோசியம் சொன்னதற்கு தலையசைத்துவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். வீட்டில் வேறு யாரும் இருப்பதற்கான அறிகுறியே இல்லை. வீட்டின் மூலையில் கட்டப்பட்டிருந்த கொடியில் ஜோசியரின் 1 2 வேஷ்டிகள் காய்ந்து கொண்டிருந்தன. ஜோசியர் பரமேஸ்வரின் பார்வையை புரிந்து கொண்டார். என்ன தம்பி பாக்குறீங்க? இவ்வளவு பெரிய வீட்டுல நான் மட்டும்தான் இருக்கேன்.
கட்ட பிரம்மச்சாரியா இந்த ஓலைங்களோடவே வாழ்க்கை நடத்திட்டேன். சொந்தம் பந்தம்னு வேற யாரும் இல்ல. ஜோசியரின் குரலில் ஒரு நொடி சோகம் எட்டி பார்த்தது. பின்பு சுதாரித்தவராய், சரி நாம வந்த விஷயத்த பார்ப்போம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அந்த வைத்தீஸ்வரனை மனசுல நினைச்சு வேண்டிக்கிட்டு உங்க பேரையும் பிறந்த தேதியும் சொல்லுங்க என்றார். பரமேஸ்வர் ஒரு நிமிடம் கண்ணை மூடி தியானித்தான். பின் கண் விழித்து, பேர் பரமேஸ்வரன், பிறந்த தேதி அக்டோபர் 9, 1975. ஓஹோ, இங்கிலீஷ் தேதியா? சரி, ஒரு நிமிஷம் இருங்க என்று ஜோசியர் தனது இடப்பக்கம் அடுக்கப்பட்டிருந்த பழைய பஞ்சாங்கங்களை புரட்டினார். பின் ஒன்றை எடுத்து பார்த்து கையால் ஏதோ விரல் விட்டு எண்ணினார். தேதி பார்த்தாச்சு தம்பி, நான் உள்ள போய் உங்க விதி ஓலையை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் என்று அந்த அறையை விட்டு நடந்து ஒரு நிலவறை மாதிரியான அறைக்குள் நுழைந்தார். ஒரே ஒரு முறை திரும்பி பரமேஸ்வர் அவன் இருக்கும் இடத்திலேயே தான் இருக்கிறானா என்று பார்த்து கொண்டார். பின் அந்த நிலவறையில் தூணுக்கு பக்கத்தில் இருந்த அலமாரியில் அடுக்கப்பட்டிருந்த பெட்டிகளை பார்த்தார். ஒவ்வொரு பெட்டியின் மேலும் ஏதேதோ எழுதப்பட்டிருந்தது. ஒவ்வொன்றாக கூர்ந்து பார்த்துவிட்டு கடைசியில் ஒரு பெட்டியை கையில் எடுத்தார். அதை சாவி போட்டு திறந்ததும் அதனுள் பல கூறுகளாக பல ஓலைகள் அடுக்கப்பட்டிருந்தன. அதில் 4வதாக அடுக்கப்பட்டிருந்த ஓலையை எடுத்து பிரித்தார். ஓலை அவரை பார்க்க வந்திருக்கும் பரமேஸ்வருடையதுதான் என்று உறுதிப்படுத்தி கொண்டார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவர் மனதை நெருடியது. ஓலை இதற்கு முன்பே யாரோ எடுத்து படித்ததை போல இரண்டொரு இடத்தில் மடங்கி இருந்தது. அவருக்கு தெரிந்தவரை அவர் இதற்கு முன் இந்த பரமேஸ்வருக்கான ஓலையை படித்ததில்லை. ஆனாலும் அந்த ஓலையில் முன்பே படிக்கப்பட்டிருப்பதற்கான அறிகுறிகள் இருந்தன. ஜோசியர் அதை பற்றி யோசித்துக் கொண்டே அந்த ஓலையை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த ஓலை இருந்த பெட்டியை மீண்டும் பாதுகாப்பாக வைத்து பூட்டிவிட்டு நிலவறையை விட்டு பரமேஸ்வர் அவருக்காக காத்து கொண்டிருந்த அறைக்கு வந்தார். மன்னிக்கணும் தம்பி, ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேங்களா? பரவாயில்ல ஜோசியரே, என் விதியை தெரிஞ்சுக்க 30 வருஷம் காத்திருந்தேன். இந்த 10 நிமிஷம் வெயிட் பண்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அட, நல்லா பேசுறீங்களே என்று வியந்து கொண்டே பரமேஸ்வரனுக்கு எதிரில் இருந்த பாயில் ஜோசியர் அமர்ந்தார். அறைக்கு பக்கவாட்டில் இருக்கும் முற்றத்தில் மழையின் சொட்டுகள் இன்னமும் விழுந்து கொண்டிருந்தன. கூடவே மாலை இருட்டி கம்பளியை வானில் விரிப்பதற்கான அறிகுறிகளும் தெரிந்தன. ஜோசியர் லாந்தர் விளக்கின் வெளிச்சம் படும்படி ஓலையை வைத்து கண்ணை குறுக்கி கொண்டு ஓலையை பார்த்தார். பரமேஸ்வர் ஓலையை பார்த்தான். பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாயிருந்ததற்கான ஓலையா இது என்ற ஆச்சரியம் எழுந்தது. அவன் கண்கள் விரிய ஓலையை பார்ப்பதை ஜோசியர் கவனித்திருக்க வேண்டும். தம்பி, ஓலை புத்தம் புதுசா இருக்கே, இதுவா புராதன விதி ஓலைன்னு யோசிக்கிறீங்களா? தன் மனதில் உள்ளதை ஜோசியர் டக் என்று போட்டு உடைத்ததும் பரமேஸ்வர் ஒரு கணம் திடுக்கிட்டான். ஜோசியரே தொடர்ந்து, இந்த ஓலைங்களை பத்தி உங்க விஞ்ஞானிங்க கூட பல ஆராய்ச்சி பண்ணி இருக்காங்க. ஏதோ கார்பன் டேட்டிங்னு சொல்றாங்களே, அந்த சோதனை கூட பண்ணி பார்த்து இந்த ஓலைங்கள்லாம் புராதன ஓலைங்க தான்னு நிரூபணமாகி இருக்கு. ஜோசியர் பழங்காலத்து ஆளை போல இருந்தாலும் கார்பன் டேட்டிங்கை பற்றி எல்லாம் பேசியவுடன் பரமேஸ்வர் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டான். சரி ஜோசியரே, என்னோட விதி ஓலையில என்ன எழுதியிருக்கு, படிங்க பரமேஸ்வர் ஆர்வமாய் கேட்டான். தம்பி, இந்த ஓலைங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதினது. இது நம்ம சாதாரண பேச்சு வழக்கில் இருக்காது. அதோட இதுல உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல அர்த்தங்கள் இருக்கும். அதுல எந்த அர்த்தம் உங்களுக்கு பொருந்தி வருதுன்னு சரியா பார்த்து சொல்றதுல தான் ஒரு நல்ல ஜோசியனோட திறமை இருக்கு. ஜோசியரே, நீங்களே படிச்சு அர்த்தம் சொல்லுங்க. ஓலையில எழுதியிருக்கிறத சத்தம் போட்டே படிக்கிறேன் தம்பி. அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான அர்த்தத்தை சொல்றேன். ஜோசியர் சொல்லிவிட்டு லாந்தர் விளக்கின் ஒளியில் ஓலையை பிடித்தார். பரமேஸ்வரின் இதயம் பக் பக் என்று அடித்து கொண்டது. ஓலை உறையும் இடத்தருகே உதித்தான். அதாவது இந்த ஓலை இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல, அதாவது இந்த வைத்தீஸ்வரன் கோயில் ஊருக்கு பக்கத்துல தான் தம்பி நீங்க பிறந்திருக்கீங்க. ஆமாம் ஜோசியரே, சரியா இருக்கு. நான் பக்கத்துல தான் பிறந்தேன். பாருங்க தம்பி, உங்க பிறப்பு முதற்கொண்டு இந்த ஓலையில இருக்கு. மேல படிக்கிறேன் கேளுங்க. ஒன்றே ஒன்றாய் படைப்பில் பதித்தான். உங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. நீங்க உங்க தாய் தகப்பனுக்கு ஒரே பிள்ளை. சரியா தம்பி? ஜோசியர் படிக்க படிக்க இப்போது பரமேஸ்வரின் பார்வையில் மரியாதை கூடிவிட்டிருந்தது.
ஆமாங்க ஜோசியரே, என்ன பெத்தவங்களுக்கு நான் ஒரே பிள்ளைதான். மேல படிங்க. நற்குலம் என்றும் குணம் என்றும் கொண்டான். பிறக்கு முன் விதைத்தது கொண்டான். பிறப்பினில் ஈன்றது கொண்டான். அதாவது நல்ல குலத்துல பிறந்து, நல்ல குணங்களோடு வளர்ந்து, பிறக்கறதுக்கு முன்னாலேயே, அதாவது கருவிலேயே நல்ல விஷயங்களுக்கான விதைகளை எடுத்துக்கிட்டு, பிறக்கும்போதே நல்ல அறிவாளியா பிறந்து வளர்ந்ததா இந்த ஓலையில எழுதியிருக்கு. ஜோசியர் படித்து படித்து அர்த்தம் சொல்ல சொல்ல பரமேஸ்வர் பரவசமாய் ஜோசியரையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் தலை மட்டுமே அவர் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் உண்மையே எனும் விதமாய் அவ்வப்போது ஆடியது. பல வரிகளை படித்துவிட்டு கீழ்க்கண்ட வரிகளுக்கு ஜோசியர் வந்தார். மனப்புண் ஆறும் மருத்துவம் கண்டான். களவு கண்டவன் பழியினை கொண்டான். குலப்பொன் மீட்டு குறை களைந்தான். வலை நெய்ததின் வாழ்வினை கொண்டான். ஜோசியர் அந்த கடைசி வரிகளை படித்ததும் கொஞ்ச நேரம் யோசித்தார். என்ன ஜோசியரை சொல்லியிருக்கு ஓலையில? பரமேஸ்வரின் குரலில் அர்த்தம் தெரிந்து கொள்ளும் தவிப்பு இருந்தது. தம்பி, உங்க மனசுல ஏதோ ஒரு பெரிய சோகம் இருக்கு. அதத்தான் ஓலையில மனப்புண்ணுன்னு சொல்லியிருக்கு. கனவு கண்டவன் பழியினை கொண்டான். ஏதோ ஒரு தவறான பழியை நீங்க தாங்கியிருக்கீங்க. ஆனா நீங்க உங்க குடும்பத்துல இருந்து இழந்த சொத்துக்களை திரும்ப நீங்க மீட்டு கொடுத்ததுனால அந்த பழி நீங்கிடுச்சு. உங்கள சுத்தி வலையா இருந்த சதிங்கள முறியடிச்சு நல்லபடியான வாழ்க்கையை வாழ்வீர்கள்னு இந்த ஓலையில எழுதியிருக்கு தம்பி. ஜோசியர் படித்து முடித்துவிட்டு ஓலையை கீழே வைத்தார். பரமேஸ்வர் அமைதியாய் ஓலையையே பார்த்து கொண்டிருந்தான். மழை இன்னும் கொஞ்சம் வேகம் எடுத்திருந்தது. ஜோசியரே, உங்க விதி ஓலையை நீங்க எப்பவாவது படிச்சிருக்கீங்களா? இந்த ஜோதிட சாஸ்திரத்திலேயே முக்கியமான கட்டுப்பாடு தனக்குத்தானே ஜோசியம் பார்க்க கூடாதுங்கிறது தான் தம்பி. என்னோட விதி ஓலையும் இந்த நிலவரையில இருக்கிற பெட்டிக்குள்ள தான் இருக்கணும். ஆனா அது எந்த பெட்டிக்குள்ள இருக்குன்னு கூட நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. ஏன் ஜோசியரே, இவ்வளவு பொக்கிஷமான இந்த விதி ஓலைங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க இந்த வீட்ல தனியா இருக்கீங்களே, யாராவது இந்த ஓலையெல்லாம் திருட வந்தா என்ன பண்ணுவீங்க? தம்பி, இந்த ஓலைங்கள் எல்லாம் பொக்கிஷந்தான். ஆனா இந்த ஓலைங்களை மட்டும் திருடி என்ன பண்றது? பொறப்பு தேதியும் பெயரையும் கொண்டு எந்த ஓலை யாரோடதுன்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறதே ஒரு கலை. அதைவிட பெருசு அந்த ஓலையை படிச்சு சரியான அர்த்தம் கண்டுபிடிக்கிறது. இப்ப உங்க விதி ஓலையையே எடுத்துக்கங்க. ஒவ்வொரு வார்த்தையிலும் எவ்வளவு அர்த்தம்? அது நிஜம்தான். ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல அர்த்தம் இருக்கு. நீங்க அர்த்தம் சொல்லாம என்னோட விதி ஓலையை நானே படிச்சா நான் வேற மாதிரி அர்த்தம் பண்ணியிருப்பேன். இப்ப இந்த ஓலையை நான் எப்படி அர்த்தம் பண்ணியிருப்பேன்னு சொல்றேன். கேட்குறீங்களா? பரமேஸ்வர் சொல்லிக்கொண்டே ஓலையை தன் கையில் எடுத்தான். லாந்தர் விளக்கை கொஞ்சம் தன் கை பக்கமாக திருப்பிக் கொண்டான். ஓலை உறையும் இடத்தருகே உதித்தான். அதாவது இந்த ஓலைங்களுக்கெல்லாம் இருந்த இடத்துக்கு பக்கத்துல, அதாவது இந்த ஓலைங்க இருந்த அதே வீட்ல நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு தான் நான் அர்த்தம் பண்ணி இருப்பேன். பிறக்கு முன் விதைத்தது கொண்டான் அப்படிங்கிற வரியை பொறக்கிறதுக்கு முன்னாலேயே என் பொறப்புக்கு விதை விதைத்த என்னோட அப்பா இறந்துட்டதாகவும், பிறப்பினில் ஈன்றது கொண்டான் அப்படிங்கிறத பொறக்கும் போதே எங்க அம்மா இறந்துட்டதாகவும் நான் அர்த்தம் புரிஞ்சுகிட்டு இருப்பேன். பரமேஸ்வர் ஓலையின் வரிகளுக்கு வேறு ஒரு அர்த்தம் சொல்ல சொல்ல ஜோசியர் முகம் மெல்ல மெல்ல மாறியது. லாந்தர் வெளிச்சத்தில் ஜோசியர் முகம் விகாரமாய் தெரிந்தது. தம்பி, நீங்க பேசுறத பார்த்தா உங்களுக்கும் ஓலை படிச்சு அர்த்தம் சொல்ல தெரியும் போல இருக்கே. ஜோசியரே, உங்களுக்கு நீலகண்ட ஜோசியரை தெரியுமா? தெரியும் தம்பி. இதே ஊர்ல ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருந்தவர் தானே அவர். நீலகண்ட ஜோசியரின் பெயரை கேட்டதுமே ஜோசியர் குரலில் நடுக்கம் தெரிந்தது. நீலகண்ட ஜோசியர் மட்டும் சொல்லல, உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு ஜோசியம் சொல்றது எப்படின்னு சொல்லியும் கொடுத்தார் இல்லையா? பரமேஸ்வர் தீர்க்கமாய் ஜோசியரை பார்த்து கேட்டான். ஆமா, எனக்கும் கூட சொல்லி கொடுத்திருக்கார். தலை குனிந்து கொண்டே ஜோசியர் சொன்னார். ஆமா, உங்களுக்கும் சொல்லி கொடுத்திருக்கார். உங்களோட குரு அவர். அவரோட குடும்ப சொத்தே பலரோட வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி எழுதப்பட்ட இந்த ஓலைங்க தான். அவருக்கு ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கிறப்பவே கணவனை இழந்தவள். நீலகண்ட ஜோசியர் வெளியூருக்கு போன போது அவர் பொண்ணு தனியா வீட்டுல இருக்கிறப்ப இந்த ஓலைங்களை திருட நீங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் நடந்த போராட்டத்துல நீங்க அவன் கர்ப்பமா இருக்கிறத பத்தி கவலைப்படாம அவளை தள்ளி விட்டுட்டு ஓலைங்க இருந்த பெட்டிகளை திருடிட்டு போயிட்டீங்க. நீங்க தள்ளுனதுல கீழே விழுந்த என்னோட அம்மா என்னை பெத்துட்டு அதே இடத்துல துடிச்சுக்கிட்டு இருந்தா. ஊர்ல இருந்து திரும்ப வந்த நீலகண்ட ஜோசியர் தன் ஒரே மகள் துடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து பதற
எங்க அம்மா நீங்க ஓலைங்கள் எல்லாம் திருடிட்டு போனதை சொல்லிட்டு செத்து போயிட்டா. ஓலைங்களால தன்னோட மகளை இழந்த என் தாத்தா, என் பேரனையும் இழக்கக் கூடாதுன்னு கையில கை குழந்தையோட எங்க தாத்தா ராவோட ராவா தஞ்சாவூருக்கு போயிட்டாரு. என்ன படிக்க வச்சு ஒரு ஆளாக்கிட்டு அவரும் இறந்துட்டாரு. இவ்வளவும் தெரிஞ்சதால என்னால இந்த ஓலை வரிங்களுக்கு சரியா அர்த்தம் சொல்ல முடிஞ்சது. பரமேஸ்வர் தன் கதையை சொல்ல சொல்ல ஜோசியருக்கு சப்த நாடியும் அடங்கிவிட்டது. என்ன நடக்குமோ என்ற பயம் அவரை கவ்விக் கொண்டிருந்தது. அந்த மங்கலான லாந்தர் வெளிச்சத்தில் கூட பரமேஸ்வரின் கண்களில் தீப்பொறி பறப்பதாய் தோன்றியது. மனப்புண் ஆறும் மருத்துவம் கண்டான், களவு கண்டவன் பழியினை கொண்டான் அப்படின்னு அந்த கடைசி வரிகள்ல இருக்கே, அந்த வரிங்களத்தான் நீங்க ரொம்ப ரொம்ப தப்பா அர்த்தம் சொன்னீங்க ஜோசியரே. அந்த வரியோட உண்மையான அர்த்தம் இதுதான். என்னோட மனசுல இருந்த அந்த புண்ணுக்கு என்ன மருந்துன்னு நானே கண்டுபிடிச்சுட்டேன். என்னோட குடும்ப சொத்த திருடுறவனை நானே பழி தீர்த்துட்டேன். குலப்பொன மீட்டு குறை களைந்தான், வலை நெய்ததின் வாழ்வினை கொண்டான். அப்படின்னா என்னோட குடும்ப சொத்தான விதி ஓலைங்களை நான் திரும்ப எடுத்துக்கிட்டேன். என்னோட தாத்தாவுக்கு சிஷ்யனா நடிச்சு சதி வலை பண்ண உங்களோட வாழ்க்கையை நானே என் கையால முடிச்சுட்டேன். பரமேஸ்வர் சொல்லிக்கொண்டே பாயில் இருந்த தலகாணியை எடுத்து ஜோசியர் எழுந்து ஓடுவதற்காக எத்தனிப்பதற்குள்ளேயே அவரை தரையில் வீழ்த்தி தலகாணியை அவர் மூக்கின் மேல் வைத்து அழுத்தினான். கொஞ்சம் கொஞ்சமாய் ஆக்சிஜன் கிடைக்காமல் துடித்து துடித்து ஜோசியர் பிணமாய் தரையில் விழுந்தார். பரமேஸ்வர் பாயில் கிடந்த தன் ஓலையையும் எடுத்துக்கொண்டு ஜோசியரின் இடுப்பில் இருந்த சாவி கொத்தை எடுத்துக்கொண்டு தன் குடும்ப சொத்தான மற்ற ஓலைகளை எடுக்க இளவரையை நோக்கி நடந்தான். கொலைக்கு ஒரே சாட்சியான மழை யாரிடமும் எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே பெய்து கொண்டிருந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க் யூ.